வெல்கம் டு சகுந்தலா. இன்றைக்கி வந்து குடமிளகாவில் தான் ஒரு மசாலா அரைச்சி ஊற்றி ஒரு மசாலா குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த குடமிளகாவில் வந்து இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், 2-3 வரமிளகாய். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு கிராம்பு, 2 பட்டை இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இந்த கொத்தமல்லியும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும் இல்லையா, அதே கடாயில் ஆயில் இருக்குது, அது கூடவே கொஞ்சம் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் 1/4 டீஸ்பூனு. இப்போ ஒரு வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க, இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள். இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு. இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். நீங்கள் இது முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல, கசகசாவை தான் அது சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இது முந்திரி சேர்த்து அரைக்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கலருக்காக காஷ்மீர் சில்லி 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த குடமிளகாவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. குடமிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதை அரைச்சி வச்சதை இதோட சேர்த்துடலாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் வதக்கி, முந்திரி எல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். நான் தேங்காய் மட்டும் இதில் சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா விருப்பப்பட்டால் தேங்காய் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி. அப்போவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி குடமிளகா மசாலா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். குடமிளகா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சகுந்தலா சேனலில். தேங்க்யூ.